ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பேட்ச் ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் இனிமேல் இதில் பதிவிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பன் போல் பார்த்தீங்கன்னா துணி எடுத்து ரெண்டாக நல்லா நீளமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை மடித்து அடிச்சுக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஊசியை வச்சு திருப்பி வெளியே எடுத்துகிட்டு கேன்வாஸில் வச்சு அழகாக கரெக்டாக அளவு கச்சிதமாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக அளவு கச்சிதமாக கட் பண்ணிக்கோங்க. எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அதை பார்த்து நீங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸில் அதையும் வச்சு அப்படியே அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பகுதியாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அளவு வந்து கரெக்டாக நேருக்கு நேர் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா மேலேயும் கீழேயும் அசிங்கமாக தெரியும். அதனால் எந்த பகுதி எவ்வளோ கரெக்டாக வச்சாருமோ அதே அளவு வச்சுக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கீங்களோ அதே அளவு கடைசி வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. பார்த்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அழகாக தைங்க. அதே மாதிரி மறுபடியும் அந்த பக்கம் திருப்பிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் சுற்றிலும் தையல் விடுங்க. இப்போ இதை தைச்சிட்டு அடுத்தது சுற்றிலும் மறுபடியும் தையல் விடணும். எக்ஸ்ட்ரா அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை அப்படியே கட் பண்ணி விட்றணும். அந்த எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்குல்ல அதை மறுபடியும் அப்படியே அழகாக கட் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு துணி எடுத்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதை பைப்பிங் கட்டணும். சுற்றிலும் பைப்பிங் கட்டிட்டோம்னா அது ஒரு லுக்காக தெரியும். எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பெண்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க முன்னேறினா தான் நம்ம குடும்பம் முன்னேறும். குடும்பம் முன்னேறினா தான் நாடு முன்னேறும். எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இருக்கணும்னா ஒரு தொழில், கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும். இதில் இந்த டைலரிங் தொழில் ரொம்ப சிறப்பான தொழில். அனைத்து பெண்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து என்றைக்கும் நம்ம வாழக்கூடாது. நம்ம சொந்த உழைப்பில் நம்ம முன்னுக்கு வரணும். ஒரு பொருள் வாங்கணும்னா கூட நம்ம கணவனையோ அம்மாவையோ அப்பாவையோ போய் கேட்டுட்டு இருக்க தேவையில்ல. நமக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிச்சோம்னா எல்லாமே நம்மளே நிறைவேற்றி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சம்பாரித்து 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற நிலைமை இருந்துச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா. ஏன்னா அப்போத்த விலைவாசி அவ்வளோ இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. நம்ம 2 பேரும் உழைச்சாதான் இன்னும் 2 பேர்த்துக்கு சாப்பாடு போட முடியுங்கிற சூழ்நிலை உண்டாயிருச்சு. இப்போ குழந்தைங்கள சாதாரணமாக நம்ம படிக்க வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 50,000 to 60,000 செலவாயிரும். அது இல்லாமல் சாப்பாடு செலவு இன்னும் ஏகப்பட்ட இது இருக்குது. நீங்கள் இந்த தொழில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்கள் கணவருக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அவர் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஒரு இஎம்ஐ போட்டு அவர் கட்டிகிட்டு இருப்பார். நீங்கள் குழந்தைங்க படிக்க வைக்கிற செலவு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு இதையும் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம். ஏன்னா ஒரு கை தட்டுனா என்றைக்குமே ஓசை வராது. 2 கையும் என்றைக்கு தட்டுறமோ அன்றைக்கி தான் ஓசை வரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பாக ஒரு தொழில் கற்றுக்குங்க. நீங்கள் உங்கள் கையால் சம்பாரித்து செலவு பண்ணுற சுகமே தனிங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை எது வேணாலும் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் எது, தேவையான செலவுகள் எது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா தானாக சம்பாதிக்கும் போது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கொண்டாடுவோம். இப்போ கணவனே தேவையில்லாமல் செலவு பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு ஏங்க இந்த செலவு பண்ணாதீங்க, இது குடும்பத்துக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி அவரும் பார்த்திங்கன்னா நம்ம மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க மனசில் பதியும். நான் கணவன்மார்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு மனைவிக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் நல்லா பண்ணுறமா, நீ நல்லா ஜெயிப்ப வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களோட உயரம் மென்மேலும் வளர்ந்து பெரிய இடத்துக்கு போவீங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்தா நீங்கள் வளர்ந்த மாதிரி தானே. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் உறுதுணையாக இருந்தால் மட்டும் போதும். அவங்கள புஷ் மட்டும் பண்ணுங்கள், அவங்க வேறு லெவலில் போவாங்க. பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு நல்ல அப்பாவும் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கணவனும் அமைஞ்சிட்டானா அந்த பெண் சந்தோஷப்படுறதும் அது அந்த பெண் கொடுத்து வச்ச வாழ்க்கையும் யாரும் வாழ முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் வந்து பெரிய லெவலுக்கு வருவாங்க. நான் ஒன்றுமே பண்ணல, என் மனைவிக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, நீ நல்லா பண்ணுறமா, உன்னால் பண்ணால் எதுவும் முடியும், நீ பண்ணுறது எல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு செயல் மட்டும்தான் நான் அவங்களுக்கு பதிவு வச்சேன். எல்லாத்தையும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி கொண்டாட்டாங்க. அவங்களுக்கு நான் பதிவு வச்ச ஒரே விஷயம், நீ பண்ணுறது சரியாக இருக்கும், நீ நல்லா பண்ணுற, உன்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்குங்க. நான் புஷ் பண்ணிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க என்னை மேலே உயரத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கணவன்மார்களும் நல்ல ஒரு மனைவிக்கு சப்போர்ட்டாக இருங்க. அவங்களும் நல்ல ஒரு நிலையை அடைவாங்க, உங்களையும் நல்ல உயரத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு புரிய ஆரம்பிக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் ஆவாங்க. ஒன்றும் தெரியாதவங்க கூட பெரிய டேலண்ட் ஆகுறது பணம் தான்.
அந்த பணத்தை சம்பாதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்துடும். வாழ்க்கையில் நம்ம பெரிய இடத்துக்கு முன்னேறலாம், சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உண்டாயிரும். இது மூலியம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பமும் உயர ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, பெண்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. வீடியோ பார்த்த அனைவரும் எப்படி இந்த ப்ளவுஸ் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எந்த ப்ளவுஸ் பற்றி போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோவும் இந்த சேனலில் வரும். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அமைக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே காமிக்கும். ஜோதி டெய்லரிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.